ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த கிரேவிக்கு தேங்காய் தேவை கிடையாது, சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லா சமையல் எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடித்ததும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், இஞ்சி 2 துண்டு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இதோட 1 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதக்கியிருக்கோம்னா அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேங்காய் தேவை கிடையாது. நம்ம வெங்காயம் அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்காங்க. நான் இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க எண்ணெயிலேயே. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவோடையே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே தண்ணி விடுது பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். சீக்கிரமாக குயிக்காக மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. இதில் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி நல்ல வாசனை பொருட்களாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணியே ஊற்றலை, இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போதும். சூப்பரான
காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லி, டிஃபன் அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி சேவ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான காளான் கிரேவி ரெடி.